ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி வெள்ளி சுமங்கலி பூஜை, ஆடி பெருக்கும் மெனு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் கலந்துட்ட ஸ்ரீ தேவி சாமுண்டேஸ்வரி அம்மன் டெம்பிளில் நடந்த ஆடி வெள்ளி சுமங்கலி பூஜை ரொம்பவே கிராண்டாக நடந்தது. அதை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பெங்களூர் கோபாலபுரம் ராஜாஜி நகரில் இருக்குது. ஆடி பெருக்கு மெனுவையும் இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சுமங்கலி பூஜையை 2 பார்ட்டாக ஸ்பிட்டப் பண்ணியிருக்கேன். ஆடி மாதங்கிறதுனால இந்த டெம்பிளில் நடக்கிற எல்லா பூஜையுமே ரொம்பவே கிராண்டாக இருக்குது. எஸ்பெஷலி ஆடி வெள்ளிக்காக சுமங்கலி பூஜையும் ரொம்பவே கிராண்டாக நடந்தது. ஆடி பெருக்கு விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளது. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பி என்றும் கொண்டாடுகிறார்கள். பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர். ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகிறது. ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களின் வழக்கம். இதையே ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகும் என்பதும் நம்பிக்கை. ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை, நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். காரணம், இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம். Namaste.
ಪೈಶಾಚಿಕ ಮೃತ್ಯು, ಕಂಟಕ, ವಾಮಾಚಾರ, ಗ್ರಹಚಾರ, ಆರೋಗ್ಯ ಸಮಸ್ಯೆಗಳು, ಕೆಲಸಕ್ಕಾಗುವಂತ ಅಡೆತಡೆಗಳು, ತೊಂದರೆಗಳು, ವಿಘ್ನಗಳು, ದೃಷ್ಟಿ ದೋಷಗಳು, ಶತ್ರುವಾದಿಗಳು, ವೈಯಕ್ತಿಕ ಸಮಸ್ಯೆಗಳು, ಜಾತಕ ರೀತಿಯಾದ ದೋಷಗಳು, ನಾನಾ ರೀತಿಯಾದ ತಾಪತ್ರಗಳು, ನಾನಾ ರೀತಿಯಾದ ತೊಂದರೆಗಳು, ಅಲ್ಪಾಯುಸ್ಸು, ವಾಹನ ಅಪಘಾತಗಳು ಏನಾದರೂ ಇದ್ದರೆ ದಯವಿಟ್ಟು ನಿವಾರಣೆ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಈ ಮುಂದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಭಗವಂತನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಮೊದಲು ಗಣಪತಿಯನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಎಲ್ಲರೂ 21 ಬಾರಿ ಓಂ ಗಂ ಗಣಪತಿಗೆ ನಮೋ ನಮಃ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ಓಂ ಗಂ ಗಣಪತಿಗೆ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಗಣಾಧೇಂಗ ರುದ್ರಾಧಾರಯ ರಣಾಧೇಯಂ ಗಣರಂತರಂ ಕಲಸ್ಥಾನಪರವಃ ಅರ್ಧೇಂಗುಲಜಿಗಂ ತಾರೇಣ ರುದ್ರಂ ಏತತ್ವಮನಶ್ವರೂಪಂ ಗಣಾರತ್ವರೂಪಂ ಅಕಾರವದ್ಯಮರೂಪಂ ಅನಸ್ವಾರಶಾಂತರೂಪಂ ಲಿಂಗರುತ್ತರೂಪಂ ನಾರಸ್ಕಂಧಾನಂ ಸದಂಗಿದಾಬುಂದೇ ಚೈತಾಗಣೇ ಸತ್ಯ ಗಣಪತಿ ನಿಶ್ಚಲ ಗಾಯತ್ರಿ ಸಂಗ್ರಹ ಶ್ರೀಮನ್ ಮಹಾಗಣಾಧಿಪತಯೇ ನಮಃ. ಸುತ್ರೈಕಾ ಸುಪ್ರಸನ್ನ ವರದಾಭುಂಗೋ ಮಹಂಗೋ ಗಂಗಂಗೋ ಮಹಾಗಣದೇವ ರಕ್ಷಾಂ ಧಾರಯಾಮಿ. ಓಂ ನಾಗನಾಥಂ ದೇವಾನಾಂ ನಮಃ ಸಂಕರ್ಷಿತಾಂ ಸರ್ವೇ ಗಂತಾರಂ ತತ್ರೇಕಾ ಫಾಲನಾಂತರಂ ಇದಗಂತಾನಾದಂ ಕೃತ್ವಾ ಓಂ ಮಧುಸರ್ಪಂ ದೇವತಾಯ ಭೂತಾ ಭುಜಂಗರ ದೇವತಾವಿಗಂತಾಲೇ ನಷ್ಟಮಂದು ಅತ್ಯಾಯ ಭೂತಾ ಭೂಮಿಕಾಗ ಸರ್ವೇಷಾಂ ನಿರೋಧೇನ ಪೂಜಕರಂ ಸಮಾನಯೇ. ಓಂ ಕೇಶವಾಯ ನಮಃ. ಓಂ ಮಧುಸೂದನಾಯ ನಮಃ. ಓಂ ತ್ರಿವಿಕ್ರಮಾಯ ನಮಃ. ಓಂ ವಾಮನಾಯ ನಮಃ. ಓಂ ಶ್ರೀಧರಾಯ ನಮಃ. ಓಂ ಋಷಿಕೇಶಾಯ ನಮಃ. ಓಂ ಪದ್ಮನಾಭಾಯ ನಮಃ. ಓಂ ದಾಮೋದರಾಯ ನಮಃ. ಓಂ ಸಂಕೃಷ್ಣಾಯ ನಮಃ. ಓಂ ಪುರುಷೋತ್ತಮಾಯ ನಮಃ. ಓಂ ಅಮೋಕ್ಷದಾಯ ನಮಃ. ಓಂ ನಾರಸಿಂಹಾಯ ನಮಃ. ಓಂ ಅಚ್ಯುತಾಯ ನಮಃ. ಓಂ ಜನಾರ್ದನಾಯ ನಮಃ. ಓಂ ಹರಯೇ ನಮಃ. ಓಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಓಂ ನಮಸ್ತೆ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಪರಮಾತ್ಮ ದೇವತಾಯ ಗಂಧ ಪ್ರಾಣಾಯ ವೇದ ಓಂ 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 ಜನ ಬಂದ ಮಮ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ಎಲ್ಲರೂ ಮಮ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ಸಂಕಲ್ಪ ಮಾಡೋಣ. ಓಂ ನಮ ಮಯಾ ವಾರ್ತಾ ಸಮಸ್ತ ದುರ್ಲಕ್ಷ್ಯದ್ವಾರಕ ಶ್ರೀ ಪರಮೇಶ್ವರಾಮೃತ್ಯರ್ಥಂ ಶುಭಾಭ್ಯಾಯಾಂ ಶುಭೆ ಶೋಭನೆ ಪೌರಸ್ತೆ ಆದ್ಯ ಬ್ರಹ್ಮಣ ದ್ವಿತೀಯಪಾರಾತೆ ಶ್ರೀ ಶ್ವೇತವಾರಃ ಕಲ್ಪೆ ವೈವಸ್ವತ ಮನ್ವಂತರ ಕಲಿಯುಗೆ ಪ್ರಥಮ ಭಾದೆ ಜಂಬೂದ್ವೀಪೆ ಭರತವರ್ಷೆ ಭರತಖಂಡೆ ದಂಡಕಾರಣ್ಯೆ ಗೋದಾವರ್ಯಾಃ ಶಾಲಿವಾಹನಶಕೆ ಭೌಗ್ರಾಲೋತ್ಪಾದೆ ರಾಮಕ್ಷೇತ್ರೆ अस्मिन् व्यावहारिकत्वे चान्द्रमाने मत्तवाभादे षष्ठे संवत्सराणां मध्येष्वे क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने ಮಾಡ್ತಾನೆ. ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ಓಂ ಪೂರ್ವಾಚರಿತ ಏವಂ ಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಧಾಂ ಅಸ್ಯಾಂ ಶುಭದಿತೋ ಶ್ರೀಮನ್ ಚತುರ್ವಿಧ ಪುರುಷಾರ್ಥ ಸಿದ್ಧ್ಯರ್ಥಂ ಮಮ ಯೇ ಜನ್ಮಾಂತರೇ ಚ ಅಧಿಕ ಪುಣ್ಯಫಲ ಪ್ರಾಪ್ತ್ಯರ್ಥಂ ಇಷ್ಟಕಾಮ್ಯಾರ್ಥ ಫಲಸಿದ್ಧಿರಸ್ತು. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೇನಿದೆ ಎಲ್ಲವನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಮೊದಲು ಗಣಪತಿಯನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಆವಾಹಯಾಮಿ. ಓಂ ಭೂರ್ಭುವಃ ಸ್ವಾಹ. ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಿ ದೇವತ ಆವಾಹಯಾಮಿ, ಸ್ಥಾಪಯಾಮಿ, ಪೂಜಯಾಮಿ, ನಮಸ್ಕರೋಮಿ. ರತ್ನಮಯ ಸಿಂಹಾಸನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಅತ ಶ್ರೀಮನ್ ಮಹಾಗಣಾಧಿಪತಯೇ ನಮಃ. ಅತ ಹರಿದ್ರಾಚೂರ್ಣಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಎಲ್ಲರೂ ಗಣಪತಿಗೆ ಅರ್ಪಣೆ ಹಾಕಿ ಪ್ರಾಣಪ್ರತಿಷ್ಠಾಮಹೋತು ಸಂಹಾರತವಸ್ತು ಸುಪ್ರತಿಷ್ಠಿತಮಸ್ತು. ಅತ ಹರಿದ್ರಾಚೂರ್ಣಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಅತ ಕುಂಕುಮಾಚೂರ್ಣಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಅತ ಅಕ್ಷತಮಾಲಿಕಾಂ ಸಮರ್ಪಯಾಮಿ.
अतः अक्षतमालिकां समर्पयामि अक्षतेनाकि अतः पुष्पमालिकां समर्पयामि पुष्पवनाकि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णिकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीमित्राय नमः ओम गणेश्वराय नमः ओम गणक्रीडाय नमः ओम गणानाथाय नमः ओम अव्ययाय नमः ओम पूताय नमः ओम दक्षदक्षाय नमः ओम विजयप्रियाय नमः ओम अग्निगर्भचिरे नमः ओम इंद्रस्तेवदाय नमः वाणीबलप्रदाय नमः ओम सर्वतरयाय नमः ओम सर्वरिप्रियाय नमः ओम सृष्टिकर्ताय नमः ओम दैवानिकार्चिताय नमः ओम शिवाय नमः ओम शुद्धाय नमः ओम उदित्रियाय नमः ओम शान्ताय नमः ओम ब्रह्मचारिणे नमः ओम गजाननाय नमः ओम दैवात्रयाय नमः ओम नैष्कृत्याय नमः ओम भक्तविघ्नविनाशाय नमः ओम एकदन्ताय नमः ओम चतुर्बाहवे नमः ओम शक्तिसंयुक्ताय नमः ओम चतुराय नमः ओम लंबोदराय नमः ओम शोभगण्डाय नमः ओम हेरम्बाय नमः ओम ब्रह्मविचित्तमाय नमः ओम कालाय नमः ओम ग्राहपतये नमः ओम कामिने नमः ओम लोचनाय ओम बाजामृताय नमः ओम चंडाय नमः ओम गुणातीताय नमः ओम निरंजनाय नमः ओम कल्मषाय नमः ओम स्वयं सिद्धार्थपूर्वकाय नमः ओम बीजाक्षरपूर्वकाय नमः ओम अव्यक्ताय नमः ओम गजने नमः ओम वरदाय नमः ओम शाश्वताय नमः ओम हरिणे नमः ओम हेममालिने नमः ओम धनधान्यकर्ताय नमः ओम सुचिताय नमः ओम शुभप्रदाय नमः ओम रूपवेशांगराय नमः ओम वरलक्ष्मी नमः ओम रुप्रदाय नमः ओम शुभाय नमः ओम हिरण्यप्राकाराय नमः ओम समुद्रत्रयाय नमः ओम जयाय नमः ओम मंगलाय नमः ओम विष्णु वक्षस्थस्थिताय नमः ओम विष्णुमूर्ति नमः ವಿಡಿಯೋನ ಈ ಥರ ಒಂದೇ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೆಂಗನ ಪೆಂಡ್ ಬಿಡೋಣ ವಿಡಿಯೋ ಚೆನ್ನಾಗಿ ಬರಲ್ಲ ಸಂಪನ್ನಾಯೈ ನಮಃ ಅದಾಷ್ಟೋತ್ರನಾಮಾವಳಿ ಸಂಪೂರ್ಣಂ प्रणतोस्मि विनायक हस्तिमुखं सुरस्वर गणपति सुंदर केशं ऋषि ऋषि गणपति यज्ञ समानं भव भव गणपति पद्म शरीरं जय जय गणपति दिव्य नमस्ते गजमुखवक्त्रं गिरिजापुत्रं गणगुणमित्रं गणपति विषप्रियं करदुर्गपरये नमः ओम हरिणे नमः ओम हेममालिने नमः ओम धनधान्यकर्ताय नमः ओम सुचिताय नमः ओम शुभप्रदाय नमः ओम रूपवेशांगराय नमः ओम वरलक्ष्मी नमः ओम रुप्रदाय नमः ओम शुभाय नमः ओम हिरण्यप्राकाराय नमः ओम समुद्रत्रयाय नमः ओम जयाय नमः ओम मंगलाय नमः ओम विष्णु वक्षस्थस्थिताय नमः ओम विष्णुमूर्ति नमः संपन्नायै नमः ಅದಾಷ್ಟೋತ್ರನಾಮಾವಳಿ ಸಂಪೂರ್ಣಂ ಇಚ್ಛೆ ಇರೋರು ಆ ದಾರದಲ್ಲಿ ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಮಾಂಗಲ್ಯಕ್ಕೆ ಕಟ್ಕೊಳ್ಳಿ. ಇಚ್ಛೆ ಇದ್ರೆ ಕಟ್ಕೊಳ್ಳಿ, ಇಚ್ಛೆ ಇಲ್ಲದೆ ಇರೋರು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಲಕ್ಷ್ಮಿ ಅಂತ ಇಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಪೂಜೆಯನ್ನ ಮಾಡಿ. ಮತ್ತೆ ನಾನು ಡೌಟ್ ಇದ್ರೆ ಕೇಳಿ. ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ನಮಸ್ತೆ ಮಹಾಶಕ್ತಿ ಮಹೋದಯ ಮಹಾದೇವಿ महालक्ष्मी नमस्ते ओम श्वेतांबर देवी ज्ञानालंकार रोहिणे जगत्पते जगन्नाथ महालक्ष्मी नमस्ते महालक्ष्मी देवताभ्यः आवाहयामि स्थापयामि पूजयामि नमस्करोमि सुप्रैका सुप्रसन्ना वरदा भवन्तु महालक्ष्मी देवता कृपाकटाक्षाशीर्वाद
ಶೀಘ್ರಮೇವ ದೀರ್ಘ ಸುಮಂಗಲತ್ವ ಅಭಿವೃದ್ಧಿರಸ್ತು. ಈಗ ಎಲ್ಲ ಕಡೆ ಮಂಗಳಾರತಿನ ಬರ್ತದೆ. ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, தேங்காய், பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர் மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வரவேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். ಅರಿಶಿನ ಕುಂಕುಮ ಹಚ್ಚಿ ಹೂಮಾಲೆ ಹಾಕಿರೆ ಹೂಮಾಲೆ ಹಾಕಿರೆ ಹೂಮಾಲೆ ಹಾಕಿರೆ. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலிச்சரடினை மாற்றிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கில் தாலிச்சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பதும் ஐதீகம். அதேபோல் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவார்கள். இப்போ நம்ம அடுத்ததாக ஆடிப்பெருக்கு மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த தடவை ரொம்பவே சிம்பிளான மெனு தான் ஆடிப்பெருக்குக்கு. வெள்ளை சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், புளிக்காய்ச்சல் சாதம், மிக்சட் வெஜிடபிள்ஸ், அவியல், தயிர் சாதம், ஊறுகாய். இந்த ஆடிப்பெருக்கு மெனு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த ஆடி வெள்ளி சுமங்கலி பூஜை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.